திருமணம் ஆக போகுது அப்படின்னா அந்த என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் என்னமோ உங்களுக்கு தான் அந்த முடிவு செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களை ஐக்கியப்படுத்திக்கிறீங்கல்ல, அதுதான் இந்த பாரா சோஷியல் அப்படின்னு. அதுக்கு நெகட்டிவ் சைடு நிறைய இருக்குது, பாசிட்டிவ் சைடும் இருக்குது. பாரா சோஷியல். இன்னொன்று ரேஜ் பைட், ரெண்டு வார்த்தை, அது ஒரு வார்த்தையாக்கி இந்த வேர்ட் ஆஃப் த இயர்னு கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி சொல்லியிருக்கு. ரேஜ் பைட் அப்படின்னா ஆவேச தூண்டி. செல்லில் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஃபைட்டுன்னா நம்மளுக்கு பிடிக்குது, பார்த்தீங்களா, பிடிக்குது, அவருக்கு குதிக்கிறாரு, ஃபைட்னா பிடிக்கும். அதுக்கு பேர் தான் ஆவேச தூண்டி. உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு நீங்கள் கையில் வச்சிருக்கிற அந்த கைபேசிக்கே தெரியும், அது உணரும். உங்களுக்கு அடுத்தாப்புல என்ன கொடுக்கலான்னு அது கொடுக்கும். அது ஆவேச தூண்டி, அது ஆபாச தூண்டியாகவும் மாறும். அதனால நீங்க செல்ல நீங்க தான் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். அது உங்களை பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு நோ, எனக்கு வேண்டியதில்லை. சண்டை படம் எனக்கு பார்க்க பிடிக்கல. ஒரு பேரண்ட் நேற்று படித்தேன், நேற்று பயணம் போயிட்டு வந்தேன், இடைக்காட்டூர் போயிட்டு வந்தேன் ஒரு டெத்துக்கு. ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த பேரண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பையன் 5 வயசு, யார் எது கேட்டாலும் எடுத்து அவனாக கொடுத்துருவாங்க. பார்த்துக்கங்க, அவனுடைய இயல்பு எப்போ தெரியுது பாருங்க. அதை கொடுக்கணும். ஒருவேளை கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பையனை கொடுத்துருக்கிறாரு, கொடுக்கணும், யார் கேட்டாலும் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பையன் படிப்பே வரல, பேஸ்மெண்ட்ல போய் எதையோ நோண்டிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். கடைசியாக அவன் எப்படி ஆயிட்டான்? தாமஸ் எடிசன். 1000 காப்புரிமைகளை அவன் பெற்றவன். 1000 காப்புரிமைகளை அவன் பெற்றவன் அந்த விஞ்ஞானி. உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப இந்த டேலண்ட்ஸ் சொல்றாங்கல்ல, திறமைகள் இருக்கிறது. உங்க அப்பா அம்மாவோட கண்டுபிடிக்க சொல்லணும், உங்க டீச்சர்ஸ்ட சொல்லி கண்டுபிடிக்கணும். டீச்சர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லாருடைய பேரையும் சொல்லணும், பேரையும் சொல்லணும். அப்படி கண்டுபிடிச்சு வாழ்கிற போது தான் நாம் இந்த பொங்கல் விழா நாளைக்கு அண்ணா எழுதினார். கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின பொங்கல் வாழ்த்து தம்பிக்குங்கிற மடலில் இந்த வார்த்தைகளை போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கார் தெரியுமா? வீடெல்லாம் மாக்கோளம், தெருவெல்லாம் பூக்கோளம், மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கெல்லாம் மாக்கோளம் போடுவோம், பூக்கோளம் போடுவோம், மனமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நீங்கள் புதிய வாழ்வு, தேவையில்லாதவைகளை டிலீட் செய்துவிட வேண்டும், புதியதை ஊற்றி நிரப்ப வேண்டும், புதியதில் ஊற்ற வேண்டும். சரியா? போதும் இன்னைக்கு உங்களுக்கு. சரியா? ஒருத்தவங்க கொட்டாய் விட்டாங்க. செஸ்டர்டன் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றார், கொட்டாய் இஸ் அ சைலண்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வரையில வாய்ச்சிட்டு வந்தேன். சைலண்ட் ஷவுட் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரே ஒரு பிள்ளை கொட்டாய் விட்டா கூட நான் பேச்சை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். வெரி குட். மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்களுடைய செல்வம்.